அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் பேராயர்கள், போதகர்கள் அபிஷேக ஆராதனை கூடுகை பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் பேராயர்கள், போதகர்கள் அபிஷேக ஆராதனை கூட்டம் சென்னை வியாசர்பாடி இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலய அரங்கத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேராயர்கள், போதகர்கள் அபிஷேக ஆராதனை கூடுகை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டத்தில் இருந்தும் மற்றும் ஆந்திர மாநில ஏஐசிசிசியின் தலைவர் பிரவீன் மற்றும் துணைத் தலைவர் பிரான்ஸ்லி மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் பேசும்போது, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் பேராயர்களை தேர்வு செய்யப்பட்டு பிஷப் கவுன்சிலிங் மூலம் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் கிறிஸ்தவ மக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற வேண்டும். விரைவில் கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளதாகவும் விரைவில் சந்திப்போம் என தெரிவித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஏஐசிசிசி ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில் 38 மாவட்டத்திலையும் 25,000 திருச்சபைக்கு மேல் ஏஐசிசி எல்லா மாவட்டத்திலையும் வைராக்கமாக ஊழியம் செய்கிறார்கள். 234 தொகுதியிலும் ஒரு தொகுதி பேராயர் உருவாக்குவது போல் 118 பிஷப்மார்களை, வைராக்கம் உள்ளவர்களை, திருச்சபை வைத்திருக்கிறவர்களை, திருச்சபை நடத்துகிறவர்களை கவுன்சிலிங் பண்ணி அவர்களுக்கு பிஷப் ஆர்டினேஷன் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெவரண்ட்டும் போதகுரு தகுதி உடையவர்களுக்கு அந்த அபிஷேகம் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக நீங்கள் பதவியேற்றவுடனே நான் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பேன் என்று சொன்னீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் பதவியேற்ற நாள் வரையும் கிறிஸ்தவ மக்களுக்கு சில நல்ல திட்டங்கள், சில சிறுபான்மையுடைய காரியங்கள் செய்கிறத பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் வருங்காலங்களிலே உங்கள் பணி ஓங்க வேண்டும், சிறக்க வேண்டும். அமைச்சர்மார்கள் செய்கிற எல்லா காரியங்களும், அவருடைய அரசாங்கத்தில் அதிகாரிகளும் எல்லாம் ஓங்க வேண்டும். ஆகினால் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் 3%லேருந்து நீ 18% கிறிஸ்தவர் இருக்கிறோம். அனைத்து திருச்சபைகள் சார்பில் முதலமைச்சர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மை மக்களுடைய திருச்சபையுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யும்படி கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டாங்க என்பது உங்களுக்கு தெரியும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆகையால் நான் காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே நல்ல திட்டங்கள், நல்ல காரியங்கள் செய்வீர்கள். God bless you. கிறிஸ்துவ மக்களுடைய கோரிக்கை ஒன்றெடுக்க நம்ம முதல்வர் சந்திக்க வாய்ப்பு. நிச்சயமாக விரைவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களை ஏஐசிசி சார்பில் விரைவில் சந்திப்போம். கட்டாயமாக கோரிக்கை கொண்டு போவோம். இந்த பேராயர்கள், போதகர்கள் அபிஷேக ஆராதனை கூட்டத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட ஏஐசிசிசியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.